சிகப்பு உலகத்துல மாட்டிக்கிட்ட இந்த பையன் அங்க இருந்து தப்பிச்சு வருவானா மாட்டானா அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இது எபிசோட் நம்பர் 2. எபிசோட் 1 டைட்டிலுக்கு மேல கொடுத்துருக்கேன், மறக்காம பார்த்துட்டு வாங்க. போன எபிசோட்ல சல்மான் சிகப்பு உலகத்துல மாட்டியிருப்பான். அந்த உலகத்துல இருக்கிற ஒரு குரூப் நம்ம பூமியை கைப்பற்றி இருப்பாங்க. இந்த எபிசோட்ல அந்த குரூப்புக்கு ஒரு ஹெட் ஒருத்தன் இருக்கான். அவன் பேரு டொராட்டோ. அவன் சல்மானை பிடிச்சி சிலிண்டர்ல அடைக்க சொல்றான். ஆனா சல்மான் அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணலான்னு பாக்குறான். ஆனா அங்க ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்க. அதனால சல்மான் இது இம்பாசிபிள்னு எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கான். அவனை ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல அடைக்கிறாங்க. இப்ப அப்படியே அந்த சிகப்பு உலகத்துல இருக்கிற மக்கள் கிட்ட வந்தோம்னா அவங்க எல்லாருமே ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் ரொம்ப வருஷமா போதிக்கப்பட்டு வருது. அது என்னன்னா, பூமியில உள்ள எல்லாரும் கெட்டவங்க, அவங்களாம் தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு பொண்ணு இருக்கா, அவ சின்ன பொண்ணு தான், அவ பேரு ரீசா. அவளுக்கு ஏன் பூமியில உள்ளவங்களை கெட்டவங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு அவளோட அப்பா கிட்ட கேக்குறா. அதுக்கு அவரு, ஏன் எதுக்கு அப்படிலாம் நீ கேள்வி கேட்க கூடாது, அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பொண்ணுக்கு பதில் கிடைக்கவே இல்லை. அண்ட் அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல சல்மான் ஒரு சிலிண்டர்ல இருக்கான். அப்ப யாரோ அந்த சிலிண்டரை ஓபன் பண்றாங்க. அவங்கள பார்த்த சல்மானுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. என்னன்னா, அவங்கள பார்க்க அப்படியே சல்மான் மாதிரி இருக்குது. சல்மான் உடனே நீங்க பார்க்க என்ன மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவரு, இப்போ உனக்கு பதில் சொல்ற நேரத்துல நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சல்மானை அந்த இடத்துல இருந்து அழைச்சிட்டு போறாரு. எங்க அழைச்சிட்டு போறீங்க, நீங்க யாரு, எதுக்காக என்ன காப்பாத்துறீங்க, பார்க்க என்ன மாதிரியே வேற இருக்கீங்க அப்படின்னு கேள்வி மேல கேள்வி சல்மான் கேக்குறான். கடுப்பான அந்த ஆளு, உனக்கு உயிரை காப்பாத்திக்கணும்னா வாயை மூடிட்டு வா, இல்லனா நானே உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. சல்மான அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து எப்படியோ வெளில அழைச்சிட்டு போயிட்டாரு சேஃபா. இதுல என்ன விஷயம்னா, அந்த ஆளும் அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல தான் சோல்ஜரா ஒர்க் பண்றாரு. இருந்தாலும் ஏன் காப்பாத்தினாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அந்த ரீசா அப்படிங்கிற ஒரு பொண்ணு பார்த்தோம்ல, அந்த பொண்ணு அவளோட அம்மா அப்பா தூங்குனதுக்கு அப்புறம் வெளில வந்து வானத்தை பார்க்கறா. அப்படி பார்த்துட்டு அவ ஒரு நல்ல பாட்டு பாடுறா. அப்படி பாடும்போது அவளை சுத்தி ரெட் கலர்ல ஃப்ளவர்ஸ்லாம் வளருது. அப்ப யாரோ சைலண்டா அந்த பொண்ணு பின்னாடி நடந்து வராங்க. அப்படியே அந்த பொண்ணை பிடிச்சிட்டாங்க. அண்ட் அந்த பொண்ணையுமே மாய்க்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, சல்மான் எப்படி இங்க இருந்து தப்பிக்க போறான் அப்படிங்கிறத வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.